நடிகர் சங்கம் நக்கிட்டு கிடக்குது, ப்ரொடியூசர் கவுன்சில் படுத்து கிடக்குது. ஐயோ ஏன் கேட்குறீங்க? முதல்ல அப்படி லவ் பண்ணுவாங்க. கல்யாணம்னு பண்ணிட்டு அந்த குழந்தைய நீ பிடி, இந்த பேக்கை நீ பிடி, போய் பாருங்க கட்டப்பையன் நீ பிடி, நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் லிப்ஸ்டிக் போட்டு எல்லாம் போட்டு 4 மணி நேரம் 6 மணி நேரம் கழிச்சு தான் வெளியே வருவாங்க. அப்போ அவனெல்லாம் தூக்கி உள்ளே போட்டா சட்டத்தை பார்த்து அமல்படுத்தணும்ப்பா, தப்பாக போயிரும்ப்பா. கிருத்திகா உதயநிதி அவர்கள் சான்ஸ் வேணுமாம்மா? வாய்ப்பு நான் தான், எனக்கு வச்சு ஒரு படம் எடுக்க சொல்லுங்க, நான் ரெடி. நான் பண்ணுறேன் ஆமாம். நான் அப்புறம் நான் என்ன ஜீரோவாக நடிப்பேன்? நான் ஹீரோ தான்ப்பா. நல்லா தான் இருக்கீங்களா? கேமராவில் தெரியுது. ஜோடியா புதுசாக விலங்க மாட்டி வரீங்களா? போன தடவை அப்படி தான் தாய் மூடி ஒரு நடிகனாக நான் கடந்து போயிட்டு இருக்க முடியாது. அப்போ சப்பையாக ஒன்றும் வேஷமும் சரியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கங்குவாண்டு ஒரு படத்தில் நடித்தேன், கதாநாயகி கட்டி போட்டு சுத்தமாக துன்புறுத்துவேன், கோவாவுக்கு போனேன் பண்ணேன், அது இதுன்னு எடுக்கிறாங்க. படத்தில் பார்த்தா ஒன்றையுமே காணாம். என் தலை கூட அங்கங்கே எங்கேயோ தெரியுது போல், அவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க. கங்குவான்னு சொல்கிறேன், நடைமுறையில் அப்பசப்பை வச்சு ஏதோ படம் எடுக்கிறாங்க. நான் மொத்தத்தில் அதாவது என்ன சொல்கிறது, எனக்கு நேர்ந்த கொடுமைகள்னு சொல்கிறதா, நான் அதுக்காகலாம் கவலைப்பட்டுட்டு இருக்கிறவன் கிடையாது. நீ போடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கிறவன் தான். சார், இப்போ விஜய் ஃபர்ஸ்ட் கவர்னர் வேணாம் தமிழ்நாட்டுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த பாலியல் வன்கொடுமைக்காக கவர்னரே பார்த்து ஆமாம். அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஏங்க முதலமைச்சர் தாங்க முதல் வில்லை. வேணாம்னு சொன்னவர் ஏன் கவர்னரை மீட் பண்ணணும்? அவருக்கு அங்கே அமைதியான சூழல், கவர்னர் மாளிகைக்கு உள்ளே போய் பார்த்துக்கலாம். நாளைக்கு நம்ம ஜெயிச்சு ஏதாவது துணை முதல்வர் அப்படி இப்படி ஆகிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கவர்னரை வைக்கணும், நல்லா வசதியாக இருக்கான்னு பார்க்குறதுக்காகவும் பிரச்சனை தீர்க்க. போனா இருக்கிறீங்க, போகலைங்கிறீங்க. அங்கே அப்புறம் எங்கேயோ போய் வீட்டுக்குள்ளேயே வரவழைச்சி கொடுத்தாருங்கிறீங்க. அங்கே அவர் போனால் 4-5 பேர் செத்து போயிட்டா, கூட்டம் போயிட்டா, ஐயோ நீ ஏன் போனால் செத்துட்டாங்கிறீங்க, நிவாரணம் கொடுங்குறீங்க. இது முதல்ல அவரே ரொம்ப கேட்டுட்ருக்காரு. அவர் கேட்பாரு, அவர் ஜெயிச்சிருவார். யார் உதயநிதி? அவங்க மனைவியா? இயக்குனர் யாருக்கு? அவங்க ஹாலிவுட் படமே எடுக்கலாம்ப்பா. ஆமாப்பா. என்னப்பா எவ்வளோ பெரிய பத்திரிகையாளராக நம்புறீங்களா? இதை நீங்கள் நம்புறீங்களா? என் படத்தையே நிப்பாட்டிட்டாங்க சார். என்னோட படம் வெளிவரலை. ஓடிடி எந்த நாய், எந்த கம்னாட்டி, எந்த எரும மாடு, எந்த நாதாரி பையன் தெரிய மாட்டேங்குது. இந்த ஓடிடி முதலாளிகள் யாரையா தெரியுமா? நானும் ஃபோன் யாருனோ ஒருத்தர் வாங்கிட்டான், நான் ஏதோ விற்றுட்டேன். அவருக்கு ஃபோன் போடுறேன், சார் என் படம் வந்தால் நல்ல மக்களுக்கு இதாகுமே, ஓடிடிலையாவது வெளியிடுங்க சார். நான் வெளியிட மாட்டேன்னு நான் சொல்கிறேன். இந்த ஓடிடிக்காரங்க எவனுமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க சார்ங்கிறான். சார் இப்போ ஓடிடிக்காரங்களை கண்ட்ரோல் பண்ணுறது யார்? இந்த அரசை மீறி எதுவும் பண்ண முடியாதுன்னு. இப்போ வெற்றிமாறன் கூட நான் பார்க்கல. இது ஒரு நடிகனாக நான் எது ஒன்றும் உண்மைன்னு சொல்லவே, பாராட்டுனா பாராட்டுவேன், இல்லாட்டி. ரெண்டாவது பார்க்கல, முதல் படம் பார்த்துருந்தேன். அவர் இந்த ஏதோ அதான் இது கற்பனை கதை, இது நிஜம் இல்லை அப்படின்னு போட்டு தான் படத்தை ஆரம்பிக்கிறாங்களாம். விடுதலை 2வா முதல்ல அப்படி தான் போட்டிருந்தாங்க. அதுவே ஒரு எனக்கு ஏற்புடையதில்ல. நீ ஒரு சரித்திரத்தை சொல்கிற, தைரியமாக சொல்லணும். அப்போ நீங்களும் ஒரு கொத்தடிமை தான். அதில் எனக்கு என்ன முரண்பாடுன்னா, நான் அவர் கூட பழகலை, பேசலை, ஒன்றும் இல்லை. இவர் இயக்குனர், நானும் படம் எடுத்திருக்கேன், 50,000 ரூபா கட்டியிருக்கேன்ப்பா, இன்னும் கார்டு வரலப்பா. அப்படியா? பார்த்துக்கப்பா. நான் 91 பணம் கட்டினேன், இன்னும் கார்டு வரல. அதான் நீங்கள் இப்படியே உட்காந்துருக்கீங்க, வராமல் இல்லைங்க. சொல்லி முடிக்கல. இல்லை நான் சொல்ல வந்தேன்ல, வெற்றிமாறன் ஏதோ விழாவில், அந்த விழாவில் உதவியாளர், அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரோ அசோசியேட்டோ பேரை சொல்லுன்னு கதறான். டேய் அதான் டைரக்டர் டீம்னு சொல்லிட்டேன்டா, அதுலாம் நீ வந்துட்டடா. எவ்வளோ பெரிய கொடுமைங்க அது. ஒருத்தன் உழைப்பை ஒரு சகோதரன், அது அந்த தன்மையை பூர்ஷவாக்களின் தன்மை தானே. வெற்றிமாறன் அவர் எனக்கு தெரியாது, பழக்கம் இல்லை. ஆனால் இப்போ தானுவெல்லாம் ஒரு படம் ஓடும், ஒரு டைரக்டர் எடுத்திருப்பார், பயங்கரமாக ஓடும், அடுத்து அட்வான்ஸ் கொடுத்து அசோசியேட்டாக இருந்தவரை ஒரு டைரக்டர் ஆக்கி விடுவார். அந்த மாதிரி வந்தால் என்ன, அவர் உழைப்பை சுரண்டக்கூடாது, இருட்டடிப்பு செய்யக்கூடாது. இல்லை டைரக்டர் டீம்னு சொன்னேன்ல, கேமரா டீம்னாவே நீ நான் தான்டா
அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு புருஷத்தனங்கிறது உங்களுக்கு புரியுதா, புரியலையா? அதை நான் எனக்கு பிடிக்கல. அதனால் இங்கே நான் அந்த சகோதர இயக்குனருக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். அடுத்த முறையாவது எந்த படம் எடுத்தாலும் நீங்கள் அப்பசப்பையை வச்சு எடுங்க, எவனையோ வச்சு எடுங்க, மன்சூர் அலிகானை வச்சு நீங்கள் எடுக்க போகிறது இல்லை. புரியுதுங்களா? எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஒரு டைட்டிலில் என்னையே உண்மை கதைன்னு போடாமல் போ. ஆனால் இது நிஜம் அல்ல, இது கற்பனை கதை அப்படின்னு போட்டுட்டு நீங்களே உங்கள் முகத்தில் கரியை பூசிக்காதீங்க. அது அந்த போராட்டக்காரர்களே கேவலப்படுத்துகிற மாதிரி. ஆமாம், நிச்சயமா. சகோதரி கேளுமா. ஆமாம் 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 நல்ல விஷயம், நல்ல விஷயம். அந்த கான்டென்ட் வந்து போதை கூடாதுங்கிறதுக்காக கதாநாயகி போராடி ஜெயிலுக்கு போய் முதல்வர் வந்து சட்டசபை நீதிமன்றத்தில் உறுதி கொடுத்து மதுவிலக்கை அமுல்படுத்துகிறாங்க. அதுதான் கதையே. அதனால் நான் சரக்கு குடிக்கிற லாயராக இருப்பேன் அதில். அதனால் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு டைட்டில் சரக்கு, புரியுதுங்களா? அது நான் பொய்யான தகவலையே கொடுக்கல, புரியுதுங்களா? நான் முன்னாடி வச்சுருந்ததும் நீங்கள் கேட்குறது உண்மைதான் தங்கச்சி. என்னென்னா கொப்புரான சத்தியமானு தான் வச்சேன் டைட்டில் பதிவும் பண்ணிட்டேன். இந்த பாலா போன ஜெயக்குமார் டைரக்டர் இருக்கார், இல்லை சார் சரக்குன்னு வைங்க சார், சரக்கு. ஆனால் மலேசியா வியாபாரமே போச்சு சார். அந்த மாதிரி பல கண்ட்ரியில் அந்த பேனரும் அந்த பாட்டில் இருந்தால் எடுக்க மாட்டாங்களாம். அதுதான்ப்பா, நீங்கள் நான் ஊக்குவிக்கலை. அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை வெளிவர விடாமல் இந்த ஆளுங்கட்சி தடுக்குது. மொத்தமாக இந்த 3 வருஷத்தில் எத்தனை எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு, இந்த போதையில் எத்தனை பிடிபட்டிருக்கு, டன் டன்னா இல்லைங்க. இளைஞர்கள் சின்ன பசங்க எல்லாம் நாசமாக போயிட்டாங்க. தமிழக முதல்வர் சும்மா டிவியில் தோன்றி போதையை ஒழிக்கிறேன்னு சொல்கிறது ஏற்புடையதல்ல. அது எப்படி திருந்துவான்? நீங்கள் டாஸ்மாகில் இப்போ போதை இல்லையா? நான் 4 கோடி போட்டு படம் எடுத்தேங்க. 2012 அதிரடின்னு ஒரு படம் எடுத்தேன். டாஸ்மாக் கடையில் போய் மக்களை காலில் விழுந்து குடிக்காதன்னு 12 எடுத்தேன், வெளியிட்டேன். என் காசு போட்டு தான் எடுத்தேன். அதுக்கு ஒரு மானியம் கொடுக்கல, ஒரு பூனையும் கொடுக்கல. இப்போ சரக்குன்னு இருந்தால் இதை எடுத்தேன். 4 கோடிக்கு மேலே ஆகிடுச்சு. இடத்த விற்று என் கை காசு போட்டு தான். என்னால் யாரும் நஷ்டமடையக்கூடாது. அதை வெளியிடுறதுலையே பல சிக்கல். எல்லாம் ரெட் ஜெயின்ட்டு அக்டோபஸ் மாதிரி இவங்க தடுக்கிறாங்க. காலையில் 10:30 மணிக்கு கமலா தியேட்டரில் ஷோ கேட்டால் நைட்டு 10:30க்கு எதிரில் ஃபோரம் மாலில் கொடுக்குறாங்க. 10:30 மணிக்கு நான் என் படத்தை பார்க்க வருவானா? நான் தலை அஜித்தா, தளபதி விஜயா? அப்படி அங்கேயே தவறான திரையரங்கள் கொடுத்தாங்க. கேப்டன் இறந்துட்டாங்க. சரி, ஓடிடியிலையாவது போடலன்னா குறைஞ்ச ஒரு விலையில் விற்றேன். 1.5 வருஷம் ஆச்சு. ஓடிடியில் போட விட மாட்டேங்கிறாங்க. அந்த படம் வந்தாவே போதையை ஒழிச்சிடலாம், டாஸ்மாக்கு எதிராக மக்கள் போராடுவாங்க. அந்த கதை அமைப்பு அப்படித்தான். நிறைய நடிகர்களை வச்சு எடுத்தேன். அதை வெளியிடவே இவங்க தடுக்கிறாங்க. நடிகர் சங்கம் நக்கிட்டு கிடக்குது, ப்ரொடியூசர் கவுன்சில் படுத்து கிடக்குது, யாரையும் எந்திரிக்க விடலை. இது வேதனையோடு சொல்கிறேன், வேதனையோடு சொல்கிறேன். ஆமாம், என் மகன் நான் தான் பிடிச்சி கொடுத்ததே. அதாவது காவல்துறையிலேருந்து ஒரு அதிகாரி வந்து உங்கள் பையன் பேசுகிறாரு, பயமாக இருக்குது, இங்கே வாங்கன்னு மெக்கானிக் சொன்னார். அடித்து விழுந்துட்டு போனேன். அவர் ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு, அந்த ஃபோன் யாரோ 1 மாதத்துக்கு முன்னாடி 2-3 பேரை கைப்பற்றி இருக்காங்க. அவங்கள வந்து இவன் நம்பரை சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட இவன் வாங்கியிருக்கானா. அப்படியாடா? எனக்கு அவன் சிகரெட் குடிப்பான்னு கூட தெரியாது. உண்மையிலேயே நான் எந்திரிச்சு காலையில் என் பொழப்பை பார்த்து போயிடுவேன். அவன் எங்கெங்கேயே சுற்றிட்டுருக்கான். ஆமாம், ஒரு தடவை அடித்து நான் பலார்னு ஒரு அறை விட்டேன். அங்கேயே அடி பலார்னு விட்டேன். நீ கூப்பிட்டு போங்க. அவங்க சொல்ல சரி அடிக்காதீங்க சார், நான் வந்து கேட்டுட்டு இன்னும் 4 பேர் இப்போ லிஸ்ட்டில் இருக்காங்க, விட்டுருவேன்னாங்க. போலீஸை பற்றி உங்களுக்கு தெரியாதா? கூப்பிட்டு போய் நல்லா வச்சு செஞ்சு எஃப்ஐஆர் போட்டு தட்டாங்க. பையன் நேற்று தான் வந்தான். அது எனக்கு மகனுக்குன்னு நான் பார்க்கல, எல்லா மகனுங்களுக்கும் எல்லா பேரனுங்களுக்கும். சின்ன பள்ளிக்கூடம் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வரைக்கும் அந்த என்ன வாய்க்குள்ளே வைக்கிறது தலையானா பூலிப்பு மாத்திரை மெத்தப்பட்டமே சார், தமிழகம் முழுக்க நாசமாக போயிட்டாங்க. இது பெரியார் ஆட்சி அப்படின்னா இங்கே வாங்க,
500 மரங்களை, தென்னை மரங்களை 500 அதுக்கு மேலேயே வெட்டனூரில் குடிக்கிறாங்கன்னு போட்டு மரங்களை வெட்டனூர். ஒரு மரத்தை வளர்க்க எவ்வளோ பாடுபடுறேன்னு தெரியும். அப்பேற்பட்ட பெரியார் ஆட்சின்னா இங்கே மதுவை திறந்து விடலாமா? நீங்கள் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். வான்புகளும் வள்ளுவருக்கு வான் உயர செலவைக்கிறேன். எதுக்கு வைக்கிறீங்க? எதுக்கு வைக்கிறீங்க? வாயில் தோறும் வள்ளுவம், ஆனால் இவர்கள் வாய் நாரும் தினம் தினம். என்ன கொடுமை இது சார்? இதில் வேதனையான விஷயம் என்னென்னா, இவர் ஒரு விஐபிங்கனால அவர் பையன் பண்ணுறது எல்லாம் வெளியே தெரிஞ்சு போகுது. ஆனால் வெளியே தெரியாமல் சின்ன சின்ன பசங்க தமிழகம் ஃபுல்லாக தமிழகம் முழுவதும் கெட்டு சீரழிஞ்சிட்டாங்க. பேசிக்காக எங்கேருந்து வருதோ அதை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணாமல் அந்த பசங்களை நீங்கள் பூந்தமல்லி கோர்ட் இல்லை டன்னா பிடிபடுது. அதை இந்த காவல் அதிகாரிகள் எடுக்கிறாங்க, அவங்க மகனுங்க விற்கிறாங்க, அவங்களே ஆளை வச்சு விற்கிறாங்க. இதுதான் நடக்குது. வேதனைக்குரிய விஷயம். இது பெரிய செயின் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு சார். அது அடித்தவன் அப்படியே நாசமாக போயிடுறான் சார். இளைய தலைமுறை போதையில் எல்லாமே நாசமாக போகுது. அதை உடனடியாக தடுக்கணும், இல்லாட்டி தமிழ்நாட்டை காப்பாற்றப்படாது. நான் தான் கடைசி ஆளாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் கேள்வி கேட்குறது வெட்டி கொல்லணும், அவனை சுட்டு தள்ளணும். என்கவுண்டரில் எல்லோரும் முன்னாடி நின்று கலால் அடித்து கொல்லுங்க. அது யார் அந்த சாருங்கிறத ஒரு 2 அறை விட்டு கேட்க வேண்டியதானே. அவனையே வச்சு பொத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஃபோனில் இருந்திருக்கு, அவன் இன்னொரு சார் கூட படுக்கணும்னு சொல்லியிருக்கான். அதானே எவ்வளோ பெரிய ஒரு காலேஜில், ஒரு கல்லூரியில் வன்மையாக. இப்போ நேற்று சத்தீஸ்கரில் 2 நாள் முன்னாடி ஒரு பத்திரிகையாளரை வெட்டி பொலி போட்டிருக்காங்க. சென்ட்ரல்லையும் நிறைய நடக்குது, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை. பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அது அது கேள்வி கேட்க எல்லாருக்கும் உரிமை இருக்காது. மாபெரும் தவறு. கவர்னருக்கு மாளிகையிலேருந்து கொஞ்சம் தூரம் தான். இப்போ யார் அந்த சாருங்கையில் எனக்கு பன்வாரிலால் புரோஹித் தான் ஞாபகம் வர்றார். ஒரு அம்மாவை தூக்கி, பேராசிரியை தூக்கி உள்ளே போட்டு கவர்னர் மாளிகை ஏறி விட்டு போலீஸ் பட போய் ஞாபகம் வருதா? சொல்கிறது புரியுதா? பன்வாரிலால் புரோஹித்துக்கார் தான். அவரெல்லாம் கிழவன் இல்லை, அவர் ரொம்ப இளமைன்னு சொல்லி ரெக்கார்டெல்லாம் இருக்குது. அதில் அந்த அம்மாவை கூப்பிட்டு போய் நல்லா அந்த அம்மா போன முதல்ல பிடுங்கிட்டு அழிச்சிட்டு இத்தனை வருஷம் அந்த அம்மா தான் உள்ளே போட்டு வெளியே விட்டாங்க. அதுக்கு மேலே தகவல் உங்களால் எடுக்க முடிஞ்சதா? இந்த கவர்னர் மாளிகை எப்போ பார்த்தாலும் லீலா வினோதங்களுக்காகவே கட்டி விட்ருக்காங்க போல். 600 ஏக்கரு, 6000 மான்கள். இன்றைக்கி தான் இது ஒரு புதிய தகவலாக இருக்குது. 98ல் நான் கவர்னர் மாளிகை முன்னாடி கிரிக்கெட் ஆடினேன். உங்களுக்கு பழைய பேருக்கு, ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்காது. எதுக்கு? ஒலிம்பிக்கில் தகரம் கூட வாங்கலை அப்போ இந்தியா. அதுக்காக நான் 35 நடிகர்களோட நான் பாவம் சகாதேவன் மகாதேவன் வந்தாங்க, ராஜனோட ராஜன் பிள்ளைங்க 2 பேர் வந்தாங்க, கணேஷ் டைரக்டர், பிரபு கணேஷ், பிரபு கணேஷ், ஆமாம் பிரபு கணேஷ் இயக்குனராக இருக்க போக மிஸ்டர் பென்னி சரியாக சொல்கிறார். அப்போது முதல் அதாவது விளையாட்டு திடல்களில் எதுக்கு உங்களுக்கு கவர்னருக்கு 600 ஏக்கரில் மாளிகை அப்படின்னு 98ல் போராடி இருக்கேன். ஒரு நடிகர் சங்கமோ ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலோ ஒரு உறுப்பினர் எனக்கு பாதுகாக்கலை. அடுத்த நாள் காலையில் நைட்டு அரெஸ்ட் ஆகுது இந்த அடுத்த நாள் காலையில் ஒரு பெண்ணை கற்பழிச்சின்னு போட்டு பெருசாக போட்டு வந்துச்சு. தகவல் எடுத்து இதே ஸ்டாலின் உள்ளே போட்டார். அது நான் ஒன்றும் 100% அக்மார் யோக்கியன்னு சொல்ல வரலை. தொழில் காதலிச்சாங்க, அவங்க கல்யாணம் பண்ணி தான் வச்சுருந்தேன், அவங்க தப்பாக பண்ணாங்க. அப்புறம் பார்த்து அதுக்கு தண்டனையெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டு 2011 நவம்பர் 11ஆம் இது அந்த பெண்ணுக்கு 2 கல்யாணம் நடந்திருக்குது, வெஜினிட்டி இழந்தேன்னு சொன்னது தப்பு அப்படின்னு சாட்சிகளோட எனக்கு 50 லட்ச ரூபா நஷ்டஈடு கொடுக்கணும்னு ஆர்டர் ஆச்சு. அது எந்த பத்திரிகையிலையும் வரல. வந்திருக்கு, பெரிய பெரிய எல்லாம் வந்திருக்கு. அதை யாரும் சட்டம் செய்யலை. அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நான் தான் போராடி இருக்கேன். 8 வழிச்சாலைக்கு போராடினேன். எந்த நடிகர்களோ சங்கமோ யாரும் என்னை காப்பாற்றலை. அதை பற்றி எனக்கு கவலையெல்லாம் இல்லை. கவர்னர் மாளிகையில் நீங்கள் சொல்ல வரையில் கவர்னரை நினச்சா எனக்கு ஒரே சிரிப்பாக தான் வருது. அவர் எதுக்கு வேகமாக போகிறாரு, எதுக்கு வேகமாக இந்த பக்கம் போகிறாரு? இந்த ரஜினி சார் ஏர்போர்ட்டுக்கு போயில வேகமாக போவார், ஃப்ளைட்டை தூக்க போகிற மாதிரி போய் உட்காந்துக்குவார். அந்த மாதிரி பாவம் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷன் ரஜினி சார். ஆமாம், இல்லைப்பா இல்லைப்பா நான் அப்போயே நீ கேட்குறது புரியுது.
வீடியோவில் பார்ப்போம்ப்பா, வேகமாக போவார். ஐயோ ஃப்ளைட் ஹைஜாக் பண்ண போகிறாரோ, போய் என்ன பண்ண போகிறாரு, அவர் தான் பைலட் ஓட்ட போகிறாருன்னு போய் ஜம்முன்னு உட்காந்துக்குவார். அவ்வளோதான். அந்த மாதிரி இந்த கவர்னர் எதுக்குடா வர்றாரு? பரீட்சை எழுத போயிட்டு அவனால் பரீட்சை எழுதாமல் அவன் அங்கே இங்கே முறைச்சி பார்த்து போட்டு உடனே பின்னாடி திரும்பி போனால் எப்படி? கல்யாண மாப்பிள்ளை தோழனாவோ மாப்பிள்ளனாவோ போய் கல்யாணம் நடக்குது, நேராக போய் நின்றுட்டு அங்கே இங்கேயும் முறைச்சி பார்த்துட்டு மொய்யும் எழுதாமல் இலையிலையும் நக்காமல் காசும் போடாமல் அதுக்கு பாதுகாப்புக்கு பல பேர் பின்னாடியே ஓடி வர்றாங்க. எனக்கு என்ன கொடுமைன்னா அன்னையிலேருந்து நான் எதுக்குறேன், இந்த கவர்னர் போஸ்ட்டு தேவை, ஒழிச்சு கட்டுக்கேன்னு. சார் கோடிக்கணக்காக செலவாகுது சார். அவர் இங்கே உட்காந்துக்கிட்டு நான் தமிழ் தாய் வாழ்த்து பாட மாட்டேன், நான் யாரும் விட்டு கொடுக்க முடியாது. தமிழ் தாய் வாழ்த்துன்னு இன்றைக்கி எத்தனை பேருக்கு அது மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அந்த மனோன்மணியம் படிச்சிருக்கீங்களா? தயவு செஞ்சு வாங்கி படிங்க சார். அந்த பகுருளி ஈருளி அதாவது அந்த இலக்கியம் ஒரு பக்கம் இலக்கிய நயம், அடுத்த பக்கம் எதிர்பக்கத்தில் வரிக்கு வரி அது கட்டுரை உரைநடை வடிவில் இருக்கும். அவ்வளவு, அதாவது அவரை போல ஒரு மூதறிஞர் தமிழறிஞர் இருக்க முடியாது. அந்த ஒரு இதில் இருந்து கலைஞர் தேர்ந்தெடுத்து அது திராவிட திருநாடும்னா அந்த காலத்தில் அவர் பிறந்ததே திருவனந்தபுரத்தில். அப்போ எல்லாம் ஒன்றா இருந்தது, சென்னை மாகாணமாக இருந்தது. அதனால் அந்த அப்போ மொழிவழி மாகாணங்கள் பிரிஞ்சிருச்சுன்னா தமிழர் திருநாடுன்னு பாடியிருப்பார். அந்த காலகட்டத்துக்கு அந்த சீமான் மேலேயும் தப்பு இல்லை. அது விஷயங்கள் இப்படி தான். இப்போ பெரியார் குறித்து யாராவது பிஜேபிக்காரங்க எதிர்கருத்து இருந்தால் கேளுங்க. எனக்கு யாராவது கேட்டால் தான் கோபம் வரும். நீங்கள் ஒரே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப அநியாயம், இதெல்லாம் ரொம்ப அநியாயம். ஆமாம் ஆமாம், சின்ன வயசில் சொல்லுவாங்கல்ல, அவன் பீது நடி திரும்பி அட. இந்த கவர்னர் இதே கேலி கூத்தா இருக்குதுப்பா. இவரை முதல்ல அனுப்பிச்சி வைங்கப்பா. 6000 மான்கள்ப்பா. 100 ஆடு வளர்த்தாவே மாதத்துக்கு 2 ஆடு மண்டை போட்டுருது. ஸோ எத்தனை மான் மண்டை போடும்? இன்னொன்று எனக்கு ஆற்றாமல் என்னென்னா, மற்ற கவர்னர்லாம் பண்ணுவான்ல, அப்புறம் இதுக்கு முன்னாடி சென்னாரெட்டி, அதுக்கப்புறம் இருந்தால் என் குழந்தைக்கு அங்கே முடி இறக்கியிருக்கேன். அங்கே ஒரு தர்கா இருக்குது, 2 இருக்குது. ஒரு வழி பாதையாக அந்த பக்கம் பிரித்து விட்ருப்பாங்க. மக்கள் பாட்டுக்கு டெய்லி போவாங்க. அந்த தர்காவில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் மாதிரி பண்ணிவிட்டு, நான் 4-5 வாழைத்தாரை மாதத்துக்கு ஒருக்கா கொண்டு போய் அதில் பழமாக நைட்டே கொஞ்சம் நல்ல பழுத்ததாக எடுத்துக்குவேன். குறைஞ்சது 2 வாழைத்தார். அப்போல்லாம் வேறு 150 ரூபா கொடுத்தா பெரிய தார் வரும். அது மான்களுக்கு ஒன்றுனா கொடுப்பேன், சாப்பிட்டு போகும். ரொம்ப ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்போ அங்கே போய் பார்த்தா அந்த பேரிகேடே ஒரு 1000 இருக்குங்க. அங்கே தீவிர உள்ளுக்குள்ளே யாரையோ வச்சு அவ்வளோ தடுப்பு. அட பாவி, ஏதோ ஒரு இந்த பாட்டிலில் ஒரு 1/2 லிட்டரை வாங்கிட்டு இப்படி வச்சுட்டு அவன் போயிருக்கான். என்ன கொண்டு போய் அங்கே வச்சுருக்கான். இங்கே அங்கே முதல்ல நியூஸ் பிளாஸ் ஆகுது, கவர்னரை ஒழிச்சு கட்டிட்டாங்க, கவர்னர் உயிர் தப்பித்தார். இது என்ன பண்ணுறது இதுக்கு? அதுக்கு பயந்துட்டு தான் இவங்க இவ்வளோ போலீஸ் போட்டிருக்காங்க போல். அப்புறம் முந்தா நேற்று ஒரு 4 நாள் முன்னாடி கிறிஸ்மஸ் விழா நான் இதுக்கு போனேன். அந்த எங்கேயாவது போகணுமே சுற்றணுமே, அந்த பெசன் நகர் பீச்சு நகர முடியல, இன்ச்சு கூட நகர முடியல. வண்டி எடுத்துகிட்டு வேதனையாக போச்சு. அப்படியே நகர்ந்து உள்ளே போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகிடுச்சு. பெசன் நகர் பீச்சு அங்கே ஒரு இடத்துல வண்டி திருப்பலான்னா ஒரு பெரிய பங்களா மாதிரி இருந்துச்சு, காம்பவுண்டு திறந்துருந்தது. ரிவர்ஸ் போட்டால் 10 பேர் துப்பாக்கி எடுத்துகிட்டு வர்றான். கவர்னர் மாளிகை அது. அவர் காலையில் 5 மணிக்கு அங்கே போய் கண்ணு முழிச்சு முதல் சூரியனை அங்கேருந்து பார்க்கணுமா. அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸு உடச்சி தள்ளிட்டு எல்லாம் மக்களுக்கு திறந்து விட வேணாம். கவர்னர் மாளிகையிலையும் போராடின 98 அப்படியே இருக்குது. இன்றைக்கி 30 வருஷம் கிட்ட ஆக போகுது. அதாவது அங்கே ஸ்விம்மிங் பூல் கட்டுங்க, இது ஒலிம்பிக்குக்காக இது கொடுங்க. காலையில் போய் பாருங்கள், இந்த சண்டே இன்றைக்கி பிச்சுக்கு எவ்வளோ அடிச்சுக்கிறாங்க நம்ம பசங்க. கிரிக்கெட்டுக்கு 10 கிரவுண்டு ஒதுக்குங்க, கட்டி விட்டு ட்ரைனிங் கொடுங்க. எதுக்கு கவர்னருக்கு அவ்வளோ மாளிகை? அவர் என்ன வெங்காயம் உரிச்சிட்டாரு? எந்த கவர்னருமே எல்லாமே பாலியல் இதுதான் பண்ணுறாங்க, எல்லா கவர்னரும் பண்ணுறாங்க. அப்போ யார் அந்த சாருங்கிறதுல எனக்கு தான் கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. ஏன்னா பன்வாரிலால் புரோஹித், அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார்ப்பா, பீஷ்மராவ்னு ஏதோ வருமே, எனக்கு அவார்டெல்லாம் கொடுத்தார், பீஷ்மநாராயண் சிங். ஐயோ எல்லாமே அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, மைனர்கள், மல்லுவேட்டி மைனர் மாதிரி. இவர் பல்லு போன வயசுலேயே மைனர்களாக இருக்காங்க. அதுதான் பெரிய விஷயம்.
திராவிடங்கிறது இந்த காலத்துக்கு திராவிடம் தேவையில்லாதது. இப்போ ஒரு அங்கே வளர்கிற பொண்ணு ஓகே, இது மகள் ஒரு வளர்கிறாங்க அங்கே, அவங்க வந்து ஒரு பந்தம் இல்லாமல் கைகால் பிடிச்சி விடு அப்படின்னா பார்க்குறேன் உள்ள வர என்ன சொல்லுவான், நீங்கள் பாரு கீப்பா வச்சுருக்காரு சொல்லுவானா இல்லையா? அது உலகத்துக்கு தெரியணுங்கிறக்காக தான் அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஒரு பந்தம் ஏற்படுத்தி அது தாம்பத்திய உறவு 1-10 பிள்ளைய பெற்றிருக்காரு அவர். எவ்வளோ அபத்தமாகலாம் பேசுறது ஏற்புடையதல்ல. பெரியார் வந்து அவர் இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் சரி, எவங்க அப்போ 7.5 கோடி வந்தாலும் சரி, அவர் புகழை மறைக்க முடியாது. என்ன நீ இதை சொல்லு, பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு அண்ணா பேரை சொல்லிக்கிட்டு ஏமாற்றிட்டு ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காங்களே அவங்கள சொல்லு, அதை நான் சாடுறேன். அதை விட்டுட்டு அவரை சாடுறது வந்து ஏற்புடையதில்லை. இது சீமானுக்கு எதிர்க்கணுங்கிற கருத்தெல்லாம் கிடையாது. அவர் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு இயக்கத்தை நடத்துகிறார், தானாக ஆரம்பித்து நடத்திட்டு போகிறார். இப்போ திமுகங்கிறது அப்படி இல்லை, அது அப்போ மட்டும் கட்சி இல்லை, அது அண்ணாவோட கட்சி. சொல்கிறேன், ஒரு நான் யாரையும் தாக்கணுங்கிறது என் நோக்கம் அல்ல. அண்ணா கொண்டு வந்தது உதயசூரி சின்னமும் கோவிந்த யாருப்பா படையாச்சியா அவர்கிட்ட அண்ணா வாங்கி அவர்களோட இன்னொருத்தர் ராபின்சன் பூங்காவில் திமுக ஆரம்பிக்கப்படையில் எல்லாம் கலைஞரதில் அந்த கூட்டத்தில் இல்லை. அதுக்காக கலைஞரோட பங்களிப்பெல்லாம் குறையாக மதிப்பிட முடியாது. சீமான் தலைவர்கிட்ட நம்ம உட்கார்ந்து இந்த மாதிரி பேசினாவே நான் புரிய வச்சிருவேன். நீங்கள் அவர் என்னென்ன பேசினார் சொல்லுங்களேன். சீமான் அது தவறாக புரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கு அந்த காலகட்டம். இப்போ சகோதரி கூட இதெல்லாம் ஒரு தலைவர் 96 வயசு, அவர் எவ்வளோ பெரிய மாமனிதர் ஏங்க. ஐயோ ஐயோ ஐயோ. இப்போ அம்பேத்கர் 13 அங்கே போய் அமெரிக்கா போய் பரோடா அரசர் அனுப்பிச்சு படிக்கிறாரு, நியூயார்க் ஜார்ஜியா யூனிவர்சிட்டியில் டாக்டரேட் வாங்குறாரு, லண்டனில் படிக்கிறாரு, பெரிய படிப்புகள் படித்து கோட் ஷூட் போட்டு இங்கே வந்தால் இந்த தீண்டாமை தண்ணி கொடுக்க மாட்டேன்னு அவர் கீழ்த்தரமாக நடத்தி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு வர்றேன். அந்த ஆங்கிலேயர்கள் கீழே அந்த அமைஞ்ச மந்திரி சபையில் இவருக்கு இடம் கொடுக்கல. இவர் வல்லபாய் பட்டேல் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அந்த இந்து மதம் எப்படி இவங்க நசுக்கி கேவலப்படுத்துதுங்கிறதுனால பேசி வந்தவர். இரட்டை வாக்குரிமை வாங்குறதுக்கெல்லாம் பேசி வந்து அதை அமுல்படுத்தியிருக்காங்க. அவர் அம்பேத்கர் அவர்கள் வல்லபாய் பட்டேல் சொல்கிறாராம், சரித்திரத்தில் இருக்குது இந்த மாதிரி வாசல் வழியாக பாராளுமன்றத்தின் வாயில் வழியாக இல்லை ஜன்னல் வழியாக கூட வர விட மாட்டேங்கிறார். அப்போ தான் இந்த இப்போ பிரிஞ்சு போயிடுச்சு இல்லையா பங்களாதேஷ் இஸ்லாமிய மக்கள், அவர்களோட அப்போ ஓட்டு போகிறதுக்கு வந்து வரி கட்டினவங்க படித்தவங்க அவங்க தான் பண்ண முடியும், அவர்கள் தான் பிரதிநிதியாக அனுப்புகிறாங்க. அப்புறம் சுதந்திரம் கிடச்ச உடனே அது செல்லாதாக போயிடுச்சு. அவரோட ஓட்டுரிமை செல்லாததுனால பதவி இழந்துடுறார், எம்பி பதவி இழந்துடுறார். அந்த முதல் வாய்ப்பில் கிடைச்ச அவரோட ஒரேஷன் அந்த கமாண்டிங் ஓவர் லா படித்த இதில் அடித்து பொலி போடுறார். அதை பார்த்து பயந்து போன இந்த இந்துத்துவவாதிகள், நான் மன்சூர் அலிகானா இதை சொல்லலை, அதே வல்லபாய் பட்டேல் முதல்ல அவர் தான் நமக்கு வேணும் அப்படின்னு பம்பாயில் நின்று அங்கேருந்து 2வது முறையாக வர்றாரு. இல்லை இப்படி 100 வருடங்கள் 150 வருஷங்களுக்கு முன்னாடி அம்பேத்கர் போராடின இஷ்யூ இன்னமும் அப்படியே இருக்குது. இந்த தாழ்ந்த ஜாதி கீழ் ஜாதின்னு அது வேதனைப்படுறதா இருக்குது. நீங்கள் என்ன கேட்டீங்க? அப்பா நல்ல விஷயம் சொல்கிறாருப்பா, சொல்லுங்க. அண்ணாமலை சீமானுக்கு ஆதரவாக பேசியிருக்காரா? பெரியார் ஆதரவு தான் கொடுப்பாரு. தப்பு. இன்னொன்று பெரியார் அவர் சீமான் திட்டன்னா அதுக்கு முழுக்க காரணம் இந்த வீரமணி ஐயா அவர்களை தான் சொல்லுவேன். சார் இப்போ பெரியார் எவ்வளவு கஞ்சம் பிடிச்சி 1 அண்ணா 2 அண்ணா எவ்வளோ சிக்கனமாக வாழ்ந்த மனுஷன். ருசியாவுக்கு போகிறாரு, நான் படிக்கிறேன், சுதந்திரத்துக்கு அப்புறம் பிறந்தேன் 63. இந்த ஒருத்தர் கொண்டு வந்து 200 ரூபாய்க்கோ 300 ரூபாய்க்கோ கம்பளி அந்த இது ஷூ எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. டே சண்டாலாம் என்ன வாங்கிட்டு வந்துட்ட நீ, என்ன இப்படி பண்ணிட்ட, ஐயோ இதெல்லாம் வேணாம், எனக்கு அந்த காசாக கொடுத்துடக்கூடாதா, இது கழகத்துக்கு பயன்படும் இல்லையான்னு சொல்லிவிட்டு அதை விற்க சொல்லிவிட்டு மோர் மார்க்கெட்டு வந்து வெறும் 20 ரூபா கொடுத்து பூட்ஸு அந்த கம்பளியை வாங்கி மோர் மார்க்கெட்டில் அதைத்தான் போட்டுக்கிட்டு ருசியா முழுக்க பயணம் பண்ணுறார். அவ்வளோ சிக்கனமாக வாழ்ந்தவர். அதோட சிக்கனம் ஒன்று இருக்குது.
பெரியார் வந்து வெளியூர் போனாங்கல்ல, அந்த பார்சலில் நூல் கட்டுவாங்கல்ல, இப்போல்லாம் சணல் தானே. ஆமாம் 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 சணல். அந்த சணலெல்லாம் உருண்டையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு பந்து மாதிரி ஆக்கி கடைசியில் ஏதாவது ஒரு கடையில் போய் பக்கோடா வாங்கி சாப்பிடுவார். பக்கோடா அப்போ கூட சொல்லாராம் வண்டி. அதுதான் நான் சொல்கிறேன் சார், நீங்கள் பெரியார் வழி ஆட்சி நடத்துகிறீங்கன்னா பெரியார் மாதிரி சிக்கனமாக நீங்கள் இருக்கணும். நீங்கள் உலகத்தின் நம்பர் 1 பணக்காரன் ஆகிக்கிட்டு இப்போ நான் ஏன் இவரை குறை சொன்னேன்னா, எனக்கு ஒன்றும் அவர் கூட எந்த சண்டையும் இல்லை, அதிகமாக பேசி பழக்கம் இல்லை. ஒரு தடவையோ 2 தடவையோ மேடையில் பார்த்துருக்கேன் வீரமணி ஐயா அவர்களை. அவ்வளவு சொத்தை விட்டுட்டு போனாங்கல்ல தம்பி, அவ்வளவு சொத்து அவ்வளவு இதை விட்டுட்டு போனாங்கல்ல. எதுக்காக விட்டார்? இயக்கத்தை பெருசு பண்ணணும், இந்தியா முழுக்க கொண்டு போகணும், உலகம் முழுக்க கொண்டு போகணும். இயேசுநாதர் எப்படி 12 சீடர்கள் கிளம்பி பண்ணாங்க, அந்த அளவுக்கு ஒரு கம்பேரிசனுக்கு சொல்லலை. அவ்வளவு அதில் ஒரு துளி கூட இவங்க பண்ணாமல் சொத்தை அடகாத்து வச்சுக்கிட்டு வட்டிக்கு விட்டுட்டு தமிழ் நிதியாக என்ன அது பெரியாரை நினச்சி வேலுப்பிரபாரை வீட்டவே ஆட்டை போட்டாங்க. அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வீட்டை வட்டிக்கு விட்டுக்கிட்டு இதனால தான் இது நடக்குது. இந்தியா முழுக்க இவங்க கொண்டு போகலை. நான் திமுகவையும் குற்றம் சாட்டுறேன், திராவிடர் கழகம் இப்போ நடத்திட்டு இருக்கவங்களையும் குற்றம் சாட்டுறேன். சும்மா அங்கே நூலகம் வச்சுருக்கோம், இங்கே புக்கு வச்சுருக்கோம், அங்கே யூனிவர்சிட்டி இருக்குது, இதெல்லாம் வேலைக்காக. கடவுளை கற்பித்தவன் முட்டாள், காட்டுமிராண்டி அப்படின்னு சொன்னார் கடைசி வரைக்கும். இப்போ நான் எல்லாம் கடவுள்னா அல்லா இல்லை, கிறிஸ்துவ இல்லை, கிருஷ்ணர் இல்லை, ராமர் இல்லை, அவர் ஒட்டுமொத்த எல்லா கடவுளையும் தான் சொன்னார். ஆனால் இப்போ எல்லாராலும் நேசிக்கப்படுறவராக ஒருத்தர் இருக்கார், அதை கொண்டு போகலை. அதனால தான் வட இந்தியாவில் இன்னும் கேவலமாக போய்கிட்டு இருக்கு. சும்மா தமிழ்நாடு முன்னேறிச்சின்னு சொல்லிக்கிட்டால் இப்போ என்ன நிலையில் இருக்குது சார்? எல்லாம் இந்திக்காரை வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க, ஒரு இடம் இல்லை, எல்லா இடத்தையும் வளைச்சி போட்டான். கோயம்புத்தூர், மதுரை, இங்கே சிட்டியில் இந்திக்காரன் வந்து வெத்தலை போட்டான், நம்மளை பான்பரகு போட வச்சுட்டான். நீ ஏன் போடுறீங்க? நான் ஏன் போடுறேன்? பேசாமல் இருங்க. பான்பரகு போட வச்சா பரவாயில்லையே, எல்லா குழந்தைகள் விஷம் மாதிரி உணவே நஞ்சாயிடுச்சு. ஆன்ஸ் எங்கேருந்து வந்தது சார்? எல்லாம் தான் வட இந்தியாவிலேருந்து வருது. பொங்கலுக்கு மானியம் தரலையா? அது எப்படின்னா நிதி பற்றாக்குறையெல்லாம் இல்லை. இப்போ காய போட்டு எலெக்ஷன் வரையில் மொத்தமாக 5000 ரூபா கொடுப்பாங்க, எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. இது பழைய டெக்னிக் இது. ஆமாம், மாதம் அது ஒரு வேல் இல்லை, அது அந்த மாதிரி அவர் நடந்து. அதுதான் நான் நடிகர் சங்கம், அதுதான் நடிகர் சங்கம்ங்கிறது. அதெல்லாம் நடிகர் சங்கத்தின் தலைவராக இருக்கார் அவர் விஷால். அவர் எப்படி நடந்துக்கணும் ஒரு பொது வெளியில் அன்றைக்கே சாயந்தரம் பார்த்தேன். அதுக்கான காரணம் தெரிஞ்சது. குஷ்பு பிராட்டியார் ஒரு பெரிய தலைவியாக இருக்காங்க. அவர் பார்த்த உடனே கட்டி போச்சு என்னையும் விட்டுருங்க. அவர் இன்னொருத்தன் பொண்டாட்டி, அவர் சமூகத்தில் பதவியில் இருக்கிறவர், பொது வெளியில் இப்படி நடக்கக்கூடாது இல்லையா? மேடை நாகரிகம் சரி, உங்களுக்கு படத்தில் நடிக்கிறது வேற, பொது வெளியில் அது அநாகரிகம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொன்னேன். விஷால் அப்படிலாம் நடக்கக்கூடாது. அவர் வீட்டுக்காரர் சுந்தருக்கு எவ்வளோ மனவேதனையாக இருந்திருக்கும். சிரிக்காதீங்கப்பா, அப்படி இல்லை. என்னதான் நடிகையாக இருந்துட்டாலும் அவர் கண்ணகியாக வாழ்ந்துட்டுருக்கேன்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. பொதுவெளியில் ஒரு கண்ணகியை ஒரு கோவலன் இல்லை, வேற ஒருத்தன் கண்ணகியை வேற ஒருத்தன் கோவலன் அல்லாதவர் ஒருவர் முத்தம் கொடுத்து புச்சுன்னு முத்தம் கொடுக்குறாரு. அது எனக்கே அசிங்கமாக இருந்தது. ஒரு நடிகராக அப்படிலாம் நடந்துக்கக்கூடாது. அவர் உடல்நிலை தேறிடுவார். சின்ன வயசு தானே, இன்னும் கல்யாணம் வேறு ஆகலை. இப்போ இந்த நடுங்கன்னா கல்யாணத்தில் என்ன வருது, அதனால் அவர் திருத்திக்குவார். பெண்கள் பாலியல் வன்கொடுமை பண்ணா எல்லா நடிகர்களும் வந்து பெரிய உச்சபட்ச நடிகர்களும் வந்து குரல் கொடுக்குறாங்க. ஆனா இங்க நடந்த ஒரு விஷயத்துக்கு யாரும் குரல் கொடுக்கவும் இல்லை. அதே மாதிரி ரஜினி சார் கிட்ட கேட்கும் போது நோ அரசியல் கொஸ்டின் சொல்லிட்டாரு. அது எப்படி பாக்குறீங்க? ரஜினி சாரே மறுபடியும் கொண்டாந்து நிப்பாட்டுறீங்க. அவர் தான் நடிக்கிறதுல மட்டும் பண்ணுறாரு. இந்த இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இதை கேட்கல, நோ அரசியலுங்கிறாரு. அதே அவர் பழைய இதில் கிளிப்பிங்ஸில் வருது, ராமே ஆண்டாலும் ராவணி ஆண்டாலும் நான் ராவணனோட ஃபேனு, நான் ராவணனோட பிரதிநிதி அப்படின்னு ஸ்ரீபிரியா வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல சொல்லுவார். நான் ராமன் வந்து சொந்த பொண்டாட்டி சந்தேகப்பட்டவன், நான் ராவனை 14 வருஷம் பாதுகாத்தவன் அப்படின்னு நான் ராவணன் அப்படின்னு காட்டிக்கிறாரு திரைப்படத்தில்.
நடைமுறையில் அவர் இப்படி ஒரு பயந்தாங்கொழியாக இருக்கிறாரு. அவருக்கு மீட்ரு ஓடுது. அவர் படத்துக்கு 80 கோடி சம்பளம் வாங்க முடியுது. ரெட் ஜெயண்ட் எடுக்குது. அதனால் கமலஹாசனும் அங்கே அடைக்கலாம், ரஜினிகாந்தும் அங்கே அடைக்கலாம், நடிகர் சங்கமும் அடைக்கலாம். இந்த கேள்வியை நீங்கள் அவர்தே கேட்கலாமா? பரவாயில்ல, நான் தான் இப்போ மாட்டிருக்கேன். சும்மா இருங்க, எனக்கு ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் நாகப்பட்டினம் சார் மாதிரி கேளுங்க. அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போ சொல்லிட்டேன், பொது வெளியில் நடந்தது தவறு, கவர்னர் செய்கிறது தவறு, முதல்வர் செய்கிறது தவறு. சார், முதல்ல இந்த நாடு உருப்படணும்னா இவிஎம் மிஷினை ஒழிச்சு கட்டுங்க. நான் ஏன் இப்போ கேட்குறேன்னா, 40 எம்பி வச்சுருக்காங்க திமுக. இப்போ என்கிட்ட இருந்திருந்தாடே முதல்ல நிப்பாட்டு, தேர்தலை நிப்பாட்டு. நான் உங்களை சொல்லலை, தேர்தல் நடத்தாத, நீ இவிஎம் மிஷினை தூக்கி போடு, பேலட் பேப்பரில் நடத்து அப்படின்னு ஒரு திராணியோட ஒரு தொடையை தட்டிக்கிட்டு திமுக கேட்கலாம்லங்க. அதுக்கு ஒன்று பார், உடனே கீழே சங்கியை நாளைக்கு கீழே போடுவான். நீ அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி ஜெயிச்சாங்கோ, இந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்க. சார், தொடர்ந்து 3 தடவையும் இந்த மெஷினை வச்சு தான், இந்த ஹோட்டலுக்கா மெஷினை வச்சு தான் தில்லாலங்கடி வேலை பண்ணி வந்துட்டு இந்த எல்லா நிகழ்வுக்கும் காரணம் அதுதான். திமுக இப்போ அவங்க எதிர்க்கலை, அவங்க வழிவகுத்துக்கிட்டு இன்டைரக்டாக அவங்க எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா தான் இருக்காங்க. அதனால் நாட்டு மக்கள் நாசமாயிட்டு வர்றாங்க. கண்டெய்னராக பிடிச்சாங்களே, பணம் எங்கே போச்சு? 3 கண்டெய்னரில் பணம் பிடிச்சாங்களே, எங்கே போச்சு? 20,000 கோடிக்கா எவ்வளவோ கொக்கைன் இங்கே கப்பலாக வந்துச்சு துறைமுகம், அங்கேருந்து தான் இங்கே வருது, எங்கே போச்சு? செய்தியாகுது, அடுத்த நாள் மறந்துடுறாங்க. எல்லாம் ஏர்போர்ட்டில் தங்கத்தை துறைமுகத்தெல்லாம் தார பார்த்துட்டாங்க. சென்ட்ரல் அதை தட்டி கேட்கணுன்னா நம்ம ஆளுங்க இப்படி இருக்காங்க. அதுக்கு எல்லாமே இந்த மெஷின் தான். இவிஎம் தூக்கி போட்டு பேலட் பேப்பரில் பண்ணு, ஒரு ஆதிக்கம் மிகுந்த இடத்துல அவங்களே ஓட்டு போட்டுக்கிறாங்களா? எதுக்கு இந்த கேமரா இருக்குது? அது என்ன சிசிடிவி எதுக்கு இருக்குது? சிசிடிவி பேலட் பேப்பர் முடிஞ்சு அதில் நியாயமாக நடத்துங்கன்னா நீதிபதி எல்லாம் பாக்கெட்டில் இருக்காங்க. அதுலேயும் 2-3 லட்ச ரூபாயை லாஸ் பண்ணி டெல்லிக்கு போய் பார்ட்டி இன் பர்சன் அப்பியர் ஆகி வாதாடினேன். கூப்பிட்டாங்க, முன்னாடி பேட்டியில் சொல்லியிருக்கேன், டிஸ்மிஸ் அப்படின்ட்டாங்க. ஆயிரக்கணக்கான கேஸ் வருதான், நீதிபதிகள் கேட்க தயாராக இல்லை. ஏன்னா எல்லா நீதிபதிகளும் இவங்க ஜோல்னா பையில் வச்சுருக்காங்க. மத்திய அரசு நீதிபதிகள் எல்லாம் விலை போகிறவங்களாக இருக்காங்க. இப்போயே ஒரு நீதிபதியே சொல்லியிருக்காங்களே, எல்லாம் விமர்சனத்துக்கு உட்படக்கூடியவர்கள் தான், அவர்களும் மனிதர்கள் தான் அப்படின்னு. நீங்கள் பத்திரிகையாளர் தான் கேள்வி கேட்கணும். நான் சாதாரண ஒரு நடிகன். ஆமாம், எனக்கு வீணாக போன வேஷங்கள் தான் கொடுத்துட்டு வர்றாங்க. நம்மளும் யாரும் பயன்படுத்துறது இல்லை. படம் எடுத்தால் காசை போட்டு அதே வெளியிட விட மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? சமீப காலமாக ஒழுங்காக ஓடலையா? அது மக்கள்கிட்ட காசு இருக்க விட்டா தானே சார். ஆமாங்க, புஷ்பா 2 ஓடுது, புஷ்பா ஓடுது. இங்கே ஓடலை. அதுக்கு நியாயமான காரணம், அது நிறைய விளம்பரம் பண்ணி முதல்ல ஹிட்டை கொடுத்துருந்தாங்க அந்த கதாநாயகர்கள். இப்போல்லாம் தமிழ்நாட்டில் ஹீரோக்களே இல்லையே. பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாம் இந்த மாதிரி இருக்காங்களே, எல்லாம் கட்சி ஆரம்பிச்சிடுறாங்க, வெளில போயிடுறாங்க. யாராவது கண்ணுக்கு தெரிய ஹீரோக்கள் இருக்காங்களான்னு பார்த்தா யாருமே இல்லைப்பா, நான் தான் இருக்கேன். ஒருத்தர் தான் இருக்கு. ஆமாம், இல்லை ஒரு நிமிஷம், அவருக்கு பதில் சொல்லலை நான். மக்கள் ஜிஎஸ்டி அது இது லொட்டு லொஸ்க்கு பேண்டா ஜிஎஸ்டி, திண்டா ஜிஎஸ்டி, நாளைக்கு பொண்டாட்டி விட படுத்தா ஜிஎஸ்டி, கல்யாணம் பண்ணால் அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி, மொய் எழுதுனா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி. இந்த அம்மா நிர்மலா சீதாராமனா, எனக்கு இந்த அப்பு பாட்டி சீதா பாட்டின்னு ஒன்று கதை படித்த நான் தான் வருதுப்பா. அந்த கிழவி எவ்வளவோ தேவையில்லை, அந்த கிழவனாரை போட்டு படுபடுன்னு படுத்தோம். இது இந்த அம்மா தேர்ந்தெடுக்காமல் வர்றதுனால தான் இந்த வினையெல்லாம். கேட்டால் காங்கிரஸில் நடந்துச்சு, நாங்களும் அப்படி தான் பண்ணுவோம். இந்த ஜெய்சங்கர்னு ஒருத்தர் வெளியுறவில் அம்பாசிடர்களாக 240 பேர் யார் இருக்காங்க? என்ன சமத்துவம் இது? என்ன ஜனநாயகம் இது? கேஸ்ட் சென்சஸ்ஸு கண்டிப்பாக நடத்தணும், அது ஒரு தீர்வு. இஎம்ஐ தூக்கணும், அது ஒரு தீர்வு. தமிழ்நாட்டில் நிதிஷ்குமார் பண்ணார்ல, பீகாரில். நீங்கள் தான் 25 ஆண்டு நான் பெரிய பரம்பரை திராவிட மாடலுங்கிறீங்கல்ல, நாளைக்கே ஒரு 100 கோடி கூட ஆகாது சார். நீங்கள் கேஸ்ட் சென்சஸ் நடத்துங்க சார்.
அந்தந்த எல்லா மக்களுக்கும் ஒரு 100 கோடி இருந்தால் போதும். பழைய ஆசிரியர்கள், வேலை இல்லாதவங்க எல்லாத்தையும் கூப்பிடு, டீம் போ என்கொயரி பண்ணு. ஒரு எவன் தடுக்கிறான் உன்னை? தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழக அது சென்ட்ரல் தான் பண்ணணும். என்ன இது கேவலமாக இல்லையா சார்? காஸ்ட் சென்சஸ் நாளைக்கே நடத்துங்க. சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி இவனுக்கு இவ்வளோ அதிகாரத்தில் பதவியில் எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுங்க. அப்போ தெரியும் 70% எவன் உட்காந்துருக்காங்கிறது. அவனுக்கெல்லாம் விஆர்எஸ் கொடுத்து துரத்தி விடுங்க. முதல் முறையாக பதிவு பண்ணுறேன். நிறைய சம்பாரிச்சிட்டான், நிறைய உழைப்பை உறிஞ்சிட்டான். எல்லாம் விஆர்எஸ் கொடுத்து துரத்தி விடுங்க. எவன் உட்காந்துருக்காங்கிறது அப்போ தெரியும். ஏன் நடத்த மாட்டேங்கிறீங்க? இதை இவிஎம்மை தூக்குங்க. எல்லாத்துக்கும் காரணம் அதுதான். நிறைவேற்றுங்க, நடத்துங்க. ஒரு சட்டம் கடுமையாக்குங்க. சட்டத்தை கடுமையாக்குங்க. சரி 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 அதெல்லாம் ஒரு எதேச்சியாக இப்போ அந்த புஷி ஆனந்தோட ஆதரவாளராக இருப்பார். அவரால் பதவி போடப்பட்டிருக்கோம். புரியுதுங்களா? சுவரொட்டியில் அது போட்டிருப்பாங்க. விஜய் சின்னதாக்கியிருக்கலாம். அது ஒரு தவறுகள். அதுக்காக கட்சி புஷி ஆனந்தம் ஆயிருமா? நான் கூட இந்த கட்சியை ஆரம்பிச்சுட்டு வேலூருக்கு போய் 60-70 லட்ச ரூபா சொந்த காசு போட்டு போராடிட்டு இருக்கேன். பொதுச் செயலாளர் நீக்கிட்டிங்கன்னா ஒருத்தனை நாயை கொண்டாந்து நடுவீட்டில் வச்ச மாதிரி அதெல்லாம் செய்தி ஆகுது. நான் கஷ்டப்பட்டு என்னென்னமோ பண்ணினேன், செய்தி ஆக்கிடுறீங்க. அதெல்லாம் சொல்லி உடனே விஜயோட போராட்டத்தையோ இனிமேல் பார்ப்போம். அவர் ஒரு புதுசாக வந்திருக்கார். எல்லாருக்கும் உரிமை இருக்குது. தடிக்க விட்டு விழுந்தால் ஒரு கட்சி இருக்குது. அதே நேரத்தில் இருமாப்போட எங்களை யாரும் அழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது, 75 ஆண்டு பாரம்பரியம் சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் சும்மா மக்கள் தீர்மானிக்கிறது தான். யாரும் ஆட்ட முடியாதவன், அசைக்க முடியாதவன்லாம் யாரும் இல்லை. எதுவும் நடக்கலாம். நான் நல்லவங்க பக்கம் நிற்கணும், ஒரு மாற்றம் கொண்டு வரணும். அதில் தப்பே இல்லை. நான் முத பாமகவில் சேர்ந்தேன் 92. அப்போல்லாம் அன்புமணியெல்லாம் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியல, சின்ன பையனாக இருந்திருக்கலாம். இல்லை, அவர் சொன்னது இந்த மாதிரி குடும்பத்தில் இருந்தெல்லாம் நான் அரசியலுக்கு யாரையும் கொண்டு வர மாட்டேனார் இல்லையா? இல்லை அது சொன்னார். நான் அவரோட இதை பார்த்து ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக 7 நாள் இல்லை ஜெயலலிதா அம்மாவுக்கு பதில் சொல்லி 7 வருஷம் என்னை உள்ளே போட்டாலும் நான் தமிழ் எழுத்தை ஆதரிப்பினார். ஆக இவர் தான் தலைவர்னு சேர்ந்தேன். அடுத்து ஒரு கூட்டத்தில் எங்கள் வன்னியர்களுக்கு போகத்தான் மற்றவங்களுக்குன்னாரு. நான் இப்படி பார்த்தேன். அடுத்த நாளே விலகிட்டேன். புதிய தமிழகம்ல சேர்ந்தேன். அதில் 50,000 1 லட்சம் ஓட்டு வாங்கினேன். நீ குசுன்னு பேசிகிட்டு இருந்தா நான் எப்படி பேசுறது? அவரும் 19 பேர் செத்துட்டாங்க அந்த இதில் போராட்டத்தில். நான் அடுத்த நாள் முய்யன்னு கதறிட்டு இருக்காங்க. போனேன். இப்போ நான் மசாலா தோசை சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருந்தார். என்னடா இது? அடுத்த நாளே அதுலேருந்து விலகிட்டேன். இந்த மாதிரி நானாக சேருவேன், நானாக விலகிடுவேன். ஒரு மாற்றம் வரணும் தமிழ்நாட்டில். போதைப் பொருள் ஏகப்பட்டதாகிடுச்சு. இதை கடுமையாக சீரியஸாக தடுக்கணும். அவர் ஒரு நடிகராகவே முழுக்க நிறைய படங்களில் நடனம், பர்தர் பஞ்சு, கில்லி, லியோ, அவர் மக்கள் மனசில், இளைஞர்கள் மனசில் பதிஞ்சிருக்கிறவர். அது பேசிக்கிட்டே இருக்கணுமா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பெரியார் இல்லாமல் யாரும் அரசியல் பண்ண முடியாது. பெரியார் பங்களிப்புங்கிறது நான் உங்களுக்கு எவ்வளோ சொல்கிறது, நீங்கள் என்ன அபியூஸ் பண்ணாங்க அதை சொன்னால் தான் எனக்கு வரும். இல்லை, அம்பேத்கர் வட இந்தியா முழுக்க இன்றைக்கி அதிக சிலைகள் இருக்குது. ஆனால் அங்கே போய் பாருங்கள், இன்னும் ஜாதிய கொடுமைகள், தண்ணி அன்டச்சபிலிட்டி போட்டு மரத்தில் கட்டி வச்சு அடிக்கிறது. அவர் பண்ண பயனே இல்லாமல் போகுது. அவர் ஒரு கேஸ்ட் லீடராகவே பார்த்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க.
நான் தான் சொன்னேன்ல, அந்த வெஸ்ட் பெங்கால் இப்போ இருக்கிற அந்த பங்களாதேஷ் மக்கள் ஓட்டு போட்டு தான் முதல் அனுப்புகிறாங்க. முஸ்லீம்களுக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு இல்லாத மாதிரிலாம் காட்டுறாங்க. இப்போ எல்லாருக்கும் எல்லாம் வேணும், அதுதான் நம்ம கொள்கை. அம்பேத்கர் எவ்வளோ போராடினாங்க, அதை விட அதிகமாக பெரியாரோட இது இன்னும் 1000 ஆண்டு ஆனாலும் அவரை அழிக்கவோ ஒழிக்கவோ அவரோட அர்ப்பணிப்புக்கள் அதை கொச்சைப்படுத்தக்கூடாது. அந்தந்த காலகட்டத்தில் கால சூழலில் பதில் சொல்கிறதெல்லாம் தேடி பார்த்து இண்டி எடுக்கலை பண்ணி இந்த மாதிரி இதில் இது சொல்லியிருக்காங்க, இதில் இது அதெல்லாம் ஏங்க, அவர் எத்தனை கூட்டங்கள் எத்தனை கல்லறியை அனுபவிச்சிருப்பார், எத்தனை பேர் செருப்பு வீசியிருப்பான். ஆரம்ப காலகட்டத்தில் சொல்கிறேன். அதை மீறி 96 வயசு வரைக்கும் போராடி இன்றைக்கி இந்தியாவில் உலகம் முழுக்க ஒரு தென்னிந்தியாவில் ஒரு தமிழர்கள் தலைநிமிர்ந்து வாழ காரணமாக இருக்கார். ஆதலினால் நன்றி நன்றி. காஸ்ட் சென்சஸ் உடனே நடத்தணும். காஸ்ட் சென்சஸ் சாதிவாரி கணக்கெடுப்பு உடனே நடத்தினா தான் இதுக்கு தீர்வு. இந்த ஓட்டு மெஷினை ஒழிக்கணும். 2026 தமிழ்நாட்டில் மட்டும், அதாவது எங்கெங்கே படித்தவங்க இருக்காங்களோ எங்கெங்கே இது இருக்காங்களோ அங்கே அவங்க தில்லாலங்கடி பண்ண மாட்டாங்க. வீட்டில் வர்றது இல்லைங்க, வெளியில் போகிற பசங்க பள்ளிக்கூடத்தில் கன்சூம் பண்ணுறாங்க, வெளியில் வாங்குறாங்க கொடுக்குறாங்க. என்ன மாதிரிங்கிறது அரசுக்கு தெரியும். இப்போ போலீஸ் காவல்துறையெல்லாம் எதுக்கு வச்சுருக்கு? வெளியே போனால் டமால் டமால் நிப்பாட்டி பிடிக்கிறான்ல, ஹெல்மெட் இல்லை. நிறையாப்பா, என் பையன் கூட அதுதான் பிஏ உயர் அதிகாரி, அவன் 40 கிலோவோட பிடிபட்டுருக்காங்க. அவன் 4 நாளில் வெளியே வந்துடுறான். ஏங்க ரொம்ப கடுமைங்க. இப்போலாம் குழந்தைகள்லாம் நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்க்க முடியாதுங்க. அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துக்கணும். பெற்று விட்றோம், வளர்த்து விட்றோம், எல்லாம் பண்ணுறோம். அந்த ஆரோக்கியமான சூழ்நிலை இல்லை. இப்போ பெரியார் முறையில் கட்சி ஆட்சி நடத்துகிறவங்க இப்போ பெரியார் இப்படி சீரழிஞ்சு போனதை பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? அறிஞர் அண்ணா சும்மா இருப்பாரா? வள்ளுவன் பேரை சொல்லிக்கிட்டு நான் டாஸ்மாக நடத்தலாமா? மூடு. வருமானம்லாம் நிறைய வருது. 56,000 கோடிக்கு மேலே எவ்வளோ மாதத்துக்கா வருஷத்துக்கா அந்த வட்டி கட்டுறாங்களே தமிழ்நாடு அரசு கடன் வாங்கினதுக்கு எவ்வளோ கோடி? தெரிஞ்சவங்க யாரும் இருக்கீங்களா? ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட். 56,000 கோடிக்கு மேலே சம்பாரித்து இந்த காசை கொண்டு வட்டியாக கட்டிகிட்ருக்கு. இங்கே 1000 ரூபா பிச்சை போகிறதுக்கு காசு இல்லைன்னு. ஆனால் அவங்க உலக பெரும் பணக்காரர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுவா பெரியாரிசம்? அதுவா அண்ணாயிசம்? அண்ணாவளி அவங்க பேருக்காக பண்ணிக்கிட்டு நாட்டை நாசம் பண்ணிட்டாங்க. இந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன். எதுக்கு நான் எங்கே பேசினேன்? கட் பண்ணி போட்டு நாசம் பண்ணால் மறுபடியும் நீ மறக்க முடியாட்டி போ, தனியாக போ. கொஞ்ச நாள் அவங்க அமைச்சர் ஆயிடுவாங்க. அங்கே போய் நீ இது துணை காரியதரிசி ஆகிரு. போக மாட்டேங்குதா? ரொம்ப ஆகுங்கம்மா. இப்போ நயன்தாரா ரசிகனா நீ? நில்லு நான் சொல்லிடுறேன். பார்த்தேன் 4 நாள் முன்னாடி. எனது உழைப்பை சுரண்டி தனுஷ் சொல்லியிருக்காரா? என்ன சொன்னார்? போச்சுரா நீங்கள் அவர் கேட்கலாம். சரி பண்ணிட்டாங்க. சரி அஞ்சு கோடி தாரே, 10 கோடியில் 5 கோடின்ட்டாரு. நயன்தாரா சொல்லலை, தனுஷ் சொல்லியிருக்காரு. தனுஷ் ஏன் உழைப்பு எங்கே சுரண்டினாருன்னு தெரியல. ஜெயந்தாரா எப்படி சுரண்டுச்சின்னு தெரியல. அவர் என்ன அவர் உழைப்பை சுரண்டி 10 கோடி. கேரளாலேருந்து வந்திருக்காங்க நம்ம சக நடிகை கதாநாயகி, அவங்க கூட நடிச்சிருக்காங்க. அவர் படத்தில் கதாநாயகியாக நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க. தனுஷ் பெரிய ஹாலிவுட் நடிகர் அளவுக்கு உயர்ந்துட்டார். இதெல்லாம் ஒரு பெருசு பண்ணலாமா? 10 கோடி தானே, வச்சுக்கப்போ. ஒரு செகண்ட் வர்றதுக்கெல்லாம் காசு கொடுன்னு கேட்டால் நம்ம தமிழனுக்கு என்ன மரியாதை இருக்குது? அதனால் தனுஷெல்லாம் அதை பண்ணக்கூடாது. ஆமாம், அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். அது ஏதோ அது கல்யாணம் இது நடத்துது, படத்தில் வராத காட்சியை பயன்படுத்தியிருக்கு. இதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டு, நயன்தாராவுக்கு சப்போர்ட்டு. எப்பா
இல்லை பெல்ல நேற்று வந்துட்டாப்புல. அது அந்த மாதிரி லட்சக்கணக்கான இளைஞர்கள் பையன் சொல்கிறான், உள்ளுக்குள்ளே வந்து நிறைய பேர் பசங்க இருக்காங்கப்பா, எல்லாமே இந்த கேஸுங்கன்னு தான் சொல்கிறாங்க. அது தமிழ்நாடு முழுக்க அதுக்காக தான் இந்த பிரத்யேகமாக உங்களை சந்திக்க விரும்பினேன். இதை ஒழிக்கணும். இல்லை, தமிழ்நாடு ரொம்ப நாசமாக போச்சு. டாஸ்மாக ஒழிக்கணும், போதைப் பொருளை ஒழிக்கணும். ரெண்டும் ஒழிக்காமல் தமிழ்நாடு உருப்படாது. ரெண்டும் உருப்படாது. கண்டிப்பாக ஒழிக்கணும். வள்ளுவர் வழியில், அண்ணா வழியில் திமுக ஆட்சி செய்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு உடனடியாக இதெல்லாம் தடுக்கணும். தடுக்கிறதுனால தமிழ்நாடு முன்னேறும், உங்களுக்கு மிகப்பெரிய புகழ் சேரும். அவ்வளோதான் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.